நேர சிந்தனை உரைக்காக நம்முடைய அ ஹக்கு ஹீலர் மெய்யரி சுகுமார் ஐயா அவங்க நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவங்க நமக்கு ஏற்கனவே கல்லீரல் பத்தி நெறைய விஷயங்கள என்னெல்லாம் வேலை செய்யுது, அதனோட சிறப்புகள்லாம் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஐயா வர வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அப்ப அடுத்து இப்ப அந்த கல்லீரல என்னெல்லாம் அந்த கல்லீரல எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள போறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு ஐயா நமக்கு கல்லீரல எப்படி ஆரோக்கியமாக நம்ம வைத்துக்கொள்ள முடியும், வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத இன்னைக்கு நமக்கு சிறப்பான சிந்தனை விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. துவங்கலாங்களா? துவங்கிடலாங்க ஐயா, துவங்கிடலாங்க. அன்பே சிவம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் மாலை வணக்கம். நம்முடைய கல்லீரல் நலம் அப்படிங்கிற வகுப்பினுடைய தொடர்ச்சி 2ஆம் பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு 25 நிமிடங்களுக்கு உண்டான ஒரு ஒலி குறிப்பு ஒன்றை நம்ம பதிவிட்டிருப்போம். நீங்க அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருப்பது. ஏன்னா அதுல கல்லீரலை பத்தி பெரும்பான்மையான விஷயங்களை பேசியிருந்தோம். அதுல வரக்கூடிய பாதிப்புகளுக்கு என்ன தீர்வு என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா? எல்லோருமே அதை பற்றி கேட்டிருப்பீர்கள். முதல் பகுதியை கேட்டு முடித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல ஒரு மேடம் கடந்த வகுப்பினுடைய தொகுப்பாக ஒரு உரையை கொடுத்துட்டு இருந்தாங்க. மிக சிறப்பாக அருமையாக இருந்தது. அப்போ ஏறக்குறைய எல்லோருமே முதல் பகுதியை முடித்திருக்கிறோம். அதனால நம்ம 2வது பகுதியை நம்ம பார்ப்பதற்கு இது வசதியாகவும் புரிந்து கொள்வதற்கு மிக எளிதாகவும் இருக்கும். சரி, நல்லது. இன்றைக்கு கல்லீரல் அப்படிங்கிற துணை உறுப்பாக இருக்கக்கூடிய பித்தப்பை என்பதை குறித்தும் நாம ஒரு சில வரிகள் நாம பார்த்து முடிச்சிருவோம். ஏன்னா இன்றைக்கு கல்லீரலுக்கு அடுத்தபடியா பித்தப்பை சார்ந்தும் நிறைய பாதிப்புகளை நாம எதிர்கொள்றோம் இல்லைங்களா? பித்தப்பையில கற்கள், பித்தப்பை வெட்டி எடுத்துட்டாங்க, ஆபரேஷன் செய்ய சொல்றாங்க, சரியா பசிக்கவே மாட்டேங்குது, பித்த நீர் சுரக்க மாட்டேங்குது. இது மாதிரி பித்தப்பை சார்ந்து இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் அதாவது கல்லீரலுடைய துணை உறுப்பாய் இருக்கிறதுனால நாம இதை குறித்தும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்வது மிக அவசியமானது. ஒரு ராஜ உறுப்பு கல்லீரல் அப்படின்னா அதற்கான ஒரு துணை மந்திரி என்று, ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருக்கணும் இல்லையா? ராஜாவுக்கு நிறைய மந்திரிகள் இருக்கலாம். குறிப்பாக கல்லீரல் என்கிற ராஜாவுக்கு ஒரு சரியான துணை மந்திரி யாருன்னு கேட்டீங்கன்னா பித்தப்பை. இந்த பித்தப்பை என்பது பாருங்க, கல்லீரல் என்பது இருக்குன்னா அதனுடைய குடை மாதிரியான அமைப்புல அடிப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது இந்த பித்தப்பை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பை அப்படிங்கிற பேர் எங்கெல்லாம் வருதோ, இந்த பை அப்படின்னாலே இது சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொள்கலனை போல நீங்க நினைவு வச்சுக்கலாம். பாருங்க, சிறுநீர் பை. இப்ப சிறுநீர் பைன்னு அது எதை சொல்லுது? கழிவு நீரை எல்லாம் வாங்கி வைத்து வெளியேற்றுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பை சிறுநீர் பை. வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய இறைப்பை, உணவை நம்ம விழுங்குறோம், அது செரிமானத்துக்கு முன்பாக போய் விழுகக்கூடிய இடம் இறைப்பை. ஒன்றை வாங்கி வைத்துக் கொள்வது, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கொள்கலன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி கல்லீரல் சுரக்கக்கூடிய பைல் அப்படிங்கிற இந்த பித்த நீரை வாங்கி சேமித்து வைத்து ஜீரணத்தின் போது சிறுகுடலுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர் இந்த பித்தப்பை. இப்ப இந்த பித்தப்பையை பத்தி நமக்கு புரிதா? பொதுவா சில விஷயங்கள் தெரியாது, அப்படித்தானே?
நம்ம இப்பதான் வந்து பித்தப்பை சம்பந்தமான கற்கள் அப்படின்னு கேள்விப்படுவோம். இன்னும் சில விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பித்தப்பையில கல்லு வந்துட்டாலே அதை கரைக்கவே முடியாது. அறுவை சிகிச்சை பண்ணி அதை அகற்றி விடுவதுதான் சிறப்பு அப்படின்னு பரிந்துரை செய்வாங்க. நம்மளும் அவசரப்பட்டு எடுத்துருவோம். அதற்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் செரிமானத்துல பல குளறுபடிகள் உண்டாகும். ஒரு பித்தப்பை என்கிற அமைப்பு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் வேற யாரு செய்வா? இல்லையா? அப்ப நம்முடைய உடல் உறுப்புகள், அவயங்கள் அனைத்துமே அவசியமாக அடைக்கப்பட்டது. அதை வந்து நாம தேவை கருதி என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், பராமரிக்கவும் செய்யணுமே தவிர, அவசியம் இல்லாமல் அதைய அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கிவிடக் கூடாது. அப்ப இருப்பதை பராமரிக்க வேண்டும். இதனுடைய கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா, 30 மில்லிங்க. அதுங்க கல்லீரல் சுரந்து அனுப்பக்கூடிய இந்த பைல் அப்படிங்கிற பித்த நீரை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த பையினுடைய மொத்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லி. இந்த 30 மில்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் மாரி அது வரும்போது சேகரித்து வைத்துக்கொண்டு, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போதெல்லாம் வந்து செரிமானத்துக்கு உதவக்கூடியதற்கான வேலையை செய்யும். அதேபோல வந்து பாருங்க, ஆபத்து காலங்களில் நமக்கு கல்லீரலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளைகோஜன் சேமித்து வைத்திருப்பார் இல்லையா? அந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய கிளைகோஜனை வந்து எடுத்து செலவு பண்றது. ஒரு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா, ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு அவசர நிலையின் போது சக்திய வந்து உடம்பு முழுவதும் எடுத்து செலவு பண்ணிக்கிறதுக்காக, கல்லீரலுக்கு துணை செய்யக்கூடிய உறுப்பாக பித்தப்பை இருக்கிறது. கல்லீரலே 500க்கு மேல். அப்ப அதனுடைய துணை இருப்பாக இருக்கக்கூடிய இந்த பித்தப்பையும் அவசியம் இல்லாம இல்ல. செரிமானத்துக்கு உதவுவதற்கும், ஆபத்து காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இது பயன்படுவதற்கு இந்த பித்த நீர் என்பது உதவி செய்கிறது. கிளைகோஜனை தூண்டி உடலுக்கான குளுக்கோஸ் வந்து அனுப்புகிறது எல்லா செல்களுக்கும். சேமிப்பிலிருந்து. உணவே வந்து உணவின் மூலமாக குளுக்கோஸ் பெறப்படாத போது, உடம்புக்கான இப்போது எனர்ஜி தேவைப்படுது, சக்தி தேவைப்படுது அப்படின்னா, அவசர நிலையில் உதவி செய்வதற்காக இந்த பைல் ஜூஸ் வந்து அதை தூண்டுவதற்கும் உதவி செய்கிறது. இது ஒரு உப்புத்தன்மை மிகுந்தது. இந்த எதுங்க? இந்த ஜூஸ், பைல் ஜூஸ் சொல்றோம் இல்லையா? பித்தப்பை கிட்ட சேமித்து வைத்திருக்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, உப்புத்தன்மை வாய்ந்தது. இந்த உப்புத்தன்மையாக இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செரிமானத்தப்ப இது பயன்படல அப்படின்னா, இது சேர்ந்து இறுகி கற்களாக மாறிவிடுகிறது. பித்த நீர் பயன்படாத போதுதான் நல்லா இந்த வார்த்தைய புரிஞ்சுக்குங்க. பித்த நீர் செரிமானத்துக்கு உதவி செய்யும். இதோடைய தேவை என்ன? சுரக்கும். எப்போலாம் செரிமானத்துக்கு உதவி செய்யணுமோ, அப்போ உதவி செய்யணும். ஆபத்து காலங்கள்ல வந்து கிளைகோஜனை வந்து தூண்டி வெளிய அனுப்புறதுக்கு உதவி செய்யணுமா, அப்ப இந்த நீர் வெளியேற்றப்படணும். அப்ப இந்த பை அப்படிங்கிற அமைப்பே அப்படித்தான். உள்ள வாங்கி வைக்கும். மறுபடி செலவழிக்கும்போது அது வெளியில வரணும். இந்த டிரான்சாக்ஷன் வந்து கரெக்ட்டா இருந்துட்டு இருக்க வரைக்கும் பித்தப்பையில் எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தொகுப்புரையில கூட ஒரு மேடம் சரியா சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு ஓய்வு தேவை, தூக்கம் நல்ல தூக்கம் தேவை அப்படிங்கிறப்போ, தூங்காம விட்டுட்டோம். குறிப்பாக இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் தேவைப்படக்கூடியது. ஆழ்ந்து தூங்கி இருக்க வேண்டிய நேரம். அந்த சமயத்துல தூங்கலைன்னா, கல்லீரலுக்கும் ஓய்வில்ல, பித்தப்பைக்கும் ஓய்வில்ல. அப்போ அவர்களுக்கு நம்ம மேலும் கூடுதல் சுமைய குடுக்கும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த பித்த நீர் சுரப்பதில் குளறுபடி உண்டாகும். ஒண்ணு கல்லீரல் சுரந்து இங்க அனுப்ப மாட்டாரு. அங்க அனுப்பியிருந்தா, அந்த சமயத்துல செரிமானத்துக்கு உதவுறதுக்காக, அந்த சமயத்துக்கு வெளியேறுவதில் கம்யூனிகேஷன் சிக்கல் உண்டாக்கும். அப்போ பயன்படாத பித்த நீர் உள்ளுக்குள்ளேயே சேமிப்பிலேயே இருக்கு. நம்ம பசியே இல்லாம சாப்பிட்டாலும் இதே நிலைமை. அதனால தான் பசித்து புசி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பசி எடுத்த பின் சாப்பிடுறதுனால பித்த நீர் செலவழிக்கப்படும். பசியே இல்லாம சாப்பிடுறோம். மணி பார்த்து அந்த நேரத்துக்கு அப்படியே உள்ள சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதனால என்னான்னு கேட்டீங்கன்னா, பித்த நீர் பயன்பாட்டுக்கு வராது. செரிமானத்துக்கு உதவாது. சேமிப்பிலேயே இருக்கக்கூடிய பித்த நீர் இறுகி போய் அந்த சால்ட் தானே, அந்த சால்ட் இறுகி போய் தான் கற்களாக மாறுகிறது. இது இறுகிக்கூடிய தன்மையில அந்த பையில் முழுவதும் படிந்து ஒரு இறுக்கத்தன்மை அடையறனால தான், இதை கரைக்க முடியாது என்று மேலோட்டமா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதைய வந்து நாம கரைத்து வெளியே அனுப்பிற முடியும். கரைத்து அதாவது மீண்டும் அந்த பித்த நீரை லிக்விடாகவே அந்த பைல் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மையான நீரையே மீண்டும் அதே மாரி ரிவர்ஸ் பண்ண முடியும். நாம் அதற்கு முயற்சி செய்யாம இருக்கிறோம். என்ன பண்றோம்? மறுபடியும் பசிக்காமயே சாப்பிடுவோம். இரவு சரியா தூக்கம் இல்லாம, அப்படி தினசரி வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் பார்க்கறது, இல்ல ஸ்க்ரீன பார்க்கறது. இது மாரி வாழ்க்கை முறைய வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, கல்லீரலையோ, பித்தப்பையோ நம்மனால காப்பாத்த முடியாது. இல்லையா? அப்போ
ஒரு தன்மையை வந்து தெரிந்து கொள்றோம் அப்படின்னா, அந்த பாதிப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பாருங்க, நம்ம மலம் கழிக்கிறோம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மலத்தின் நிறம் என்ன? மஞ்சள் நிறம் இல்லையா? பாருங்க, இப்ப நவீன மருத்துவத்துல சிறுநீரக, மலம், ரத்தம் இது மாரி எல்லாம் பரிசோதனை செய்றாங்க இல்லையா? நிறத்தை கொண்டும் ஒரு மனிதனுடைய நோயை வந்து மதிப்பீடு செய்ய முடியும். அப்ப மலத்தின் நிறம் மஞ்சளா இருக்கு அப்படின்னா, பொதுவா எல்லோருக்கும் அப்படித்தானே போகும் இல்லையா? அந்த மஞ்சள் நிறத்தை அளிப்பது இந்த பித்தப்பையினுடைய வேலை. பித்த நீர் இருக்கு இல்லையா? பித்த நீரினுடைய வேலை. அப்ப செரிமானத்துக்கு உதவும்போது அந்த நிறமிகளையும் சேர்த்து அளிக்கிறது. இப்ப நம்ம பீட்ரூட் எல்லாம் வந்து உணவுல சேர்த்தோம்னா, ஒரு சிவப்பு நிறமா போகுது. கீரைகள் சாப்பிட்டோம்னா பச்சை நிறமா போகும். அப்ப மஞ்சளில் இருந்து இயல்பா மஞ்சள் நிறத்தில் தான் மலம் போகும். ஆனா நீங்கள் சாப்பிட்ட உணவு என்ன தன்மையோ, என்ன நிறத்தை அதிகம் கொண்டிருக்கிறதோ, அதை பொறுத்து கொஞ்சம் வேறுபாட்டையும் குடுக்கும். அப்ப இது எல்லாமே யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பித்தநீர் என்பது பித்தப்பையால் தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? ஆக கல்லீரலையும், பித்தப்பையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணுமே தவிர, தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது. சரிங்களா? அப்ப ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது 2க்குமானது. இப்ப நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாரி, ஒரு 60, 70% வரைக்கும் பாதிப்பு அது வெளியிலேயே காண்பிக்காமல் இருக்கிறதுனால, நமக்கு எடுத்த எடுப்பிலேயே வந்து நமக்கு தெரிவதே இல்லை. எது கல்லீரலோ, பித்தப்பையோ நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டும்போதே வந்து மிகுந்த ஒரு சேதாரத்தை சந்தித்திருக்கிறது. உடல் முழுவதும் அது பல பாதிப்புகளை உண்டாக்குவதாக நமக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு வந்துருவோம். என்ன செய்றோம்? ஒரு கன்க்ளூஷன். இதை என்ன செய்தா கல்லீரலையும் சரி, பித்தப்பையும் சரி, இயற்கையான வழியில் நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி. இப்போ இன்னும் மேலும் சில அறிகுறிகள வந்து நம்ம சொல்றோங்க. கல்லீரலை மையப்படுத்தியதாகத்தான் இவை எல்லாம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் எவ்வளவு அசட்டையாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா, எந்த ஒன்றுக்குமே பாருங்க 60, 70% வரைக்கும் பாதிப்பு வரைக்கும் தெரியாமயே இருக்கிறோம் அப்படின்னா, அது 3/4 திட்டம் கடந்து போனதுக்கு அப்புறம் ஒன்றை தெரிந்து கொண்டு அதற்கான மருத்துவத்தை நாடுவது என்பது ரொம்ப சிரமமான விஷயம். ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுங்க, காலம் கடந்து வந்து ஒன்றை வந்து குணப்படுத்த முயற்சி செய்வது போல. அப்படித்தானே? அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? அப்படிங்கிறத விட, அதற்கான கால அவகாசம் வரைக்கும் நம்ம ஏன் காத்துக்கிட்டு இருப்பானே? உடலுடைய பாதிப்பு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத, சின்ன சின்ன அறிகுறிகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு, இந்த கணமே அலர்ட் ஆயிரும். அலர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனா, நம்முடைய ராஜ உறுப்புகளில் 6 உறுப்புகள். நம்ம 6ஐ பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுல கல்லீரல் என்பது எல்லா நோய்களுக்கும் மருந்து தயாரிக்கக்கூடிய வேலையும் அவர் தான் செய்யறாரு அப்படின்னு சொன்னோம். இல்லையா? அப்போ இவரு மருந்து தயாரிக்காம விட்டதுனால ஒவ்வொரு நோயா வந்து வெளிப்படுத்தி இருக்கலாம். சில அறிகுறிகள் மூலமாக உடம்புல அது வெளிப்படலாம். நாம் அதை புரிந்து கொள்வதற்காக இப்ப சின்ன விஷயங்கள இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 60, 70% வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் கல்லீரலுடைய பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சு, அதற்கப்புறம் அது சித்த மருத்துவத்துல பார்க்கலாமா? நவீன மருத்துவத்துல போய் பார்க்கலாமா? ஆயுர்வேதத்துல பார்க்கலாமா? இதற்கு ஏதாவது மூலிகை கஷாயம் ஏதாவது சாப்பிடலாமா? அப்படின்னு இறுதி நிலைக்கு போறத விட, இந்த சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிறதா என்று பாருங்கள். அதுல தெரிந்து கொண்டு, நீங்க இதற்கான வழிமுறைகளை நம்ம சொல்லக்கூடிய தீர்வுகளிலிருந்து நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உடனுக்குடனே ஆரோக்கியத்துக்கு திரும்பி விடலாம். கல்லீரல் பாதிப்பு அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி. சரி. முதலாவது கல்லீரலுடைய பாதிப்புல நாம மிக எளிமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொன்னா, நம்முடைய நகங்களை வந்து நீங்க கவனிங்க. நம்முடைய நகங்கள் பாருங்க ஒரு பிங்க் கலர்ல இருக்கும். லைட் பிங்க் கலர்ல வந்து நம்முடைய நெயில் பாலிஷ் அடிக்காத நகத்த நான் சொல்றேங்க. நெயில் பாலிஷ் அடிச்சோம்னா, அது என்ன நிறத்துக்கு அடிச்சிருக்கிறோமோ அதுதான் தெரியும். நான் சொல்றது வெறுமனே பிளைனா இருக்கக்கூடிய நகம் வந்து பாருங்க, ஒரு பசைத்தன்மையோட, ஒரு மினுமினுப்போட இருக்க வேண்டும். லைட் பிங்க் நிறமா இருக்கும். அப்படி இல்லாம வறண்டு போய் நகங்கள் வெடித்து இந்த பிளவுபட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா, இது வந்து கல்லீரலுடைய பாதிப்பை வெளிப்படுத்துகிறது. இப்ப கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தா, நகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால், உங்கள் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும்.
கண்ணு சம்பந்தமா உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல. பாருங்க, நகங்கள நீங்களே பரிசோதிச்சுங்க. அது கை விரல் நகங்களா இருந்தாலும் சரி, கால் விரல் நகங்களாக இருந்தாலும் சரி. நகம் வந்து தடிமனா இருக்கிறது வேறங்க. கை நகத்த விட கால் நகம் வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். நான் அத சொல்லல. அதுல பிளவுபட்டு இருக்கிறதா? எவ்வளவு தூரம் பிளவுபட்டு இருக்கிறது? அப்படின்லாம் பாருங்க. அந்த கோடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளவுபட்ட கோடுகள், ரொம்ப ட்ரையா இருக்கிறது. இது மாரி இல்லாம, ஒரு லைட் பிங்க் நிறத்துல இருக்கு. அப்படின்னா, நல்ல ஆரோக்கியமான கல்லீரலை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். இதுல வேற ஏதாவது சிம்ப்டம் வரும்போதே நாம் புரிந்து கொண்டு, அதை சரி செய்வதற்கான வேலைய நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பயப்பட வேண்டாம். பார்க்கணும். அதுக்கு என்னலாம் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தோம்? கண்களுக்கும், நம்முடைய கல்லீரலுக்கும் சம்மந்தம் இருக்கு. பொதுவா கல்லீரலுடைய அமைப்பும், நம்முடைய கண்களுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா, வடிவத்துல வடிவத்துல ஒரே மாதிரி இருக்கும். அப்ப கண்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க, காமாலை வந்து கல்லீரல் சார்ந்தது. அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிப்பை கண்களுடைய மஞ்சள் நிறம் வந்து காட்டிக் குடுக்கிறது. அப்ப கல்லீரலுடைய பாதிப்பு கண்ல தெரியுது இல்லையா? அதிகமான மது போதைகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடியவர்கள், மதுப்பிரியர்களுக்கெல்லாம் பாருங்க கண் சிவப்பாகவே இருக்கு. ஏன்னா அவர்கள் அருந்தக்கூடிய அந்த ஆல்கஹால் என்பது கல்லீரலை பாதிக்க செய்கிறது. அதனுடைய பாதிப்பு கண்களில் வெளிப்படுகிறது. கண் யாருக்கெல்லாம் எரிச்சலை உண்டாக்குகிறதோ, கண்களுடைய பார்வை திறன் குறைகிறதோ, இது எல்லாமே கல்லீரலுடைய இயக்கத்திறனை குறைந்திருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சரிங்களா? அப்ப கண்ணுக்கு மட்டுமே கண்ணாடி போட்டுக் கொள்வது தீர்வு இல்லை. பாருங்க, நம்ம இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோங்க. கல்லீரல் என்பது குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய உறுப்பு. நம்ம கடந்த பதிவுல சொன்ன மாரி, ஈரல் அப்படின்னு ஒரு உறுப்புக்கு பேர் வந்துருச்சுன்னா, அந்த உறுப்பு ஈரமாக இருக்க வேண்டும் அல்லது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதை தாண்டி அந்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பம் அடையும்போது, அதிகமாக கொதிக்கும்போது, இல்ல கழிவுகள் நிறைய சேர்ந்து விடும்போது, அதனுடைய தன்மை மாறிவிடும். இன்றைக்கு அப்ப கல்லீரல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய உறுப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெப்பத்தன்மை அடையும்போது இன்ஃப்ளமேஷன் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கழிவுகள் நிறைய தேங்கலாம், கொழுப்புகள் நிறைய படியலாம், அசுத்தங்கள் அதிகம் சேர்ந்ததுனாலயோ பாருங்க, காய்ச்சல் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் காய்ச்சல் வரும்போதெல்லாம் கல்லீரல் வீங்குகிறது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியல. காய்ச்சல் அப்போ நமக்கு வந்து வாயெல்லாம் கசப்பது, எந்த உணவையும் பிடிக்காம போறது. ஏன்னா கல்லீரல் வேலை செஞ்சா தானே ஜீரண நீரே உருவாகும். அந்த பைல் வந்து பித்தப்பைக்கு அனுப்பி வச்சு சேமிக்கப்பட்டு செரிமானத்துக்கு அனுப்புறக்கு இந்த செக்ஷனே வேலை செய்யல. கல்லீரல் இயக்கம் இல்லாத போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, என்ன நடக்குது? பசியை ஏற்படுத்த முடியாது. அப்படிங்கிறனால தான் வாயெல்லாம் கசக்குது. நம்முடைய சுவை மொட்டுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் எந்த சுவையும் வெளிப்படுத்தாது. ஆனால் அந்த சமயத்தில் கசப்பை வெளிப்படுத்துது அப்படின்னா, கல்லீரலுடைய தன்மையே வந்து பார்த்தீங்கன்னா, கசப்பும், புளிப்புமாக இருக்கக்கூடியது. அதனுடைய பாதிப்பை வெளிப்படுத்தும்போது அது அப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். அப்போ நீங்க இந்த சமயத்துல சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு அது சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப கல்லீரல் வந்து மிகவும் சோர்ந்து போயிருக்கக்கூடிய சமயம், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயம், காமாலை வந்திருக்கக்கூடிய சமயம், குறிப்பாக காய்ச்சல் வரும்போதெல்லாம் அது வீக்கத்தை உண்டாக்குகிறது. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இன்ஃப்ளமேஷன் மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு வரும் இல்லையா? உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது என்பது 100% உண்மை. அதிலும் கல்லீரலும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். எவ்வளவு கால அவகாசம் வேணுங்கிறது சொல்ல முடியாது. இந்த பாதிப்புகளுக்கு ஏற்ப. ஒரு காய்ச்சலா இருந்தாலும் 1 நாள், 2 நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவை. அந்த சமயங்கள்ல வந்து பாருங்க, உணவையே வந்து முற்றாக தவிர்க்க சொல்லித்தான் வாய்க்கே கசப்பு சுவை கொடுக்குது. இல்லையா? ஆனால் நம்ம அந்த சமயத்துல கூட கம்முனே இருக்க மாட்டோம். வயிறு காலியா இருக்குது, எதையாவது சாப்பிடணும். அது எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அது வந்து அது ஒரு கசப்பு சுவை ஏற்படுத்தி வச்சிருக்குது. நமக்கு அதனுடைய பாஷை புரிய மாட்டேங்குது இல்லையா? அப்போ ஒவ்வொன்று ஒவ்வொரு காய்ச்சல் சமயத்திலும், ஒவ்வொரு முறை நோய்வாய்ப்படும் போதும், கல்லீரல் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்துகிறது. வீக்கத்தை அதிகப்படுத்துகிறது. சில நேரங்களில் நீர்க்கோர்வையை உண்டாக்கலாம். இன்றைக்கு ஃபேட்டி லிவர் என்று சொல்கிறார்கள் இல்லையா? கல்லீரல்ல வந்து கொழுப்பு அதிகம் படிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அமர்ந்தே வேலை செய்யக்கூடியது தான். ஏன்னா, உடல் உழைப்பு குறைவு. உட்கார்ந்தே தான் வேலை செய்றோம். அது கம்ப்யூட்டர் முன்னாடியா இருக்கலாம், ஆபீஸ் ஒர்க்கா இருக்கலாம். எந்த ஒன்றும் இன்றைக்கு கடின உழைப்பாளிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் இல்ல. இல்லையா? அப்போ வேலை குறைவு. ஆனால் உணவு ரீதியாக எந்த ஒரு கட்டுப்பாடோ, ஒரு ஒழுங்குமுறையோ இல்லாதவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருகிறது.
அப்ப கொழுப்பு அதிகப்படியதுனால அப்ப கல்லீரல் வீக்கம் அடையும் இல்லையா? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். கல்லீரலை வந்து மது போதை வஸ்துக்கள் எல்லாம் பயன்படுத்துறவங்களுக்கு அந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அவர்களுக்கு எல்லாமே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ன்னு சொல்றாங்க. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்குங்க. ஆல்கஹால் பயன்படுத்துறதுனால வரக்கூடியது. ஆல்கஹாலை பயன்படுத்தாமயும் இன்னைக்கு வருது அப்படின்னா, உடல் உழைப்பு இன்றைக்கு ரொம்ப குறைந்து விட்டது. அப்போ உணவு முறையில் நாம் கவனம் செலுத்தாம, மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சுவைக்காகவோ, வேறு பல ரசாயனங்கள் எல்லாம் உள்ள சேர்த்து சேர்த்து சாப்பிடுறதுனால, இதிலயும் கல்லீரலுடைய பருமன் கூடுகிறது. ஏற்கனவே 3, 3½ கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லீரலுடைய அளவு மேலும் கனக்கிறது. அதிகரித்துக் கொண்டு போகும்போது, பாருங்க நெறைய பேத்துக்கு வந்து ஒரு விதமான வலிகளை உண்டாக்கும். ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். உங்களுடைய கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா, வலது பக்கமாக இருக்கும்போது, வலது பக்கம் அதாவது நம்முடைய விலா பக்கத்தில் வலது பக்கமாக கல்லீரல் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் ஏதோ ஒரு அசௌகரியம் இல்ல வலிகளை உண்டாக்குவது, திடீரென்று வீக்கத்தை ஏற்படுத்துறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாதாரண கை வச்சு பார்த்தாலே நமக்கு வந்து தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இது எல்லாமே அறிகுறிகள் தான். இதனால என்னான்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல் அடிக்கடி அளவுக்கு அதிகமா வீங்குதுன்னா, முதலாவது விஷயம் பசிக்காது. பசி உணர்வே இருக்காது. ஏன்னா பசிக்கவே மாட்டேங்குதுங்க கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா, அவர்களுடைய கல்லீரல் ஸ்தம்பிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய இயக்கத்திறன் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள். அப்ப என்ன பண்ணணும்? பசிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏற்கனவே பைல் இருக்கு இல்லையா? பித்த நீரை வந்து அது சுரந்து வைத்திருக்கக்கூடிய பித்த நீரே பயன்படாம இருக்கு. பித்தப்பையும் மந்தமா இருக்கு, கல்லீரலும் மந்தமா இருக்கு. அப்படியான நேரத்தில் நீங்கள் நேரத்தை மட் மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா, மேலும் கல்லீரல் பலவீனம் அடைவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆச்சுங்களா? அப்ப இது எல்லாம் அறிகுறி. பசிக்கல, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. அது யார் சொன்னாலும் சரி, எந்த வயது இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, நீங்க பசி இல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, பசி இல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாலே, என்னாச்சு? பித்த நீர் சுரக்கவில்லை. இப்ப கல்லீரலும் சரி, பித்தப்பையும் சரி, மந்தமாக இருக்குதுன்னா, அது மீண்டும் செயல்பாட்டுக்கு வர வரைக்கும் அமைதியாக விரதம் இருக்கலாம். அதாவது உண்ணா நோன்பை கடைபிடிக்கலாம். லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. எதையும் சாப்பிடாம இருக்கிறதைப் போல, அதாவது விரதம் இருப்பதைப் போல பெரிய மருந்து உலகத்தில் இல்ல. நாம வந்து அப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? கல்லீரலுக்கு மேலும் மேலும் தீங்கு தான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பசி இல்லாம இருக்கிறது. மந்தத்தன்மை. இது அறிகுறி. அதுக்கு அடுத்தது, இன்றைய காலகட்டத்தில வந்து பாருங்க, வெரிகோஸ் அப்படிங்கிறது, நரம்பு சுருட்டல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அது எல்லோருத்துக்குமே இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நெனைச்சிட்டு இருக்கிறோம், இந்த வெரிகோஸ் அப்படிங்கிறது ஏதோ நரம்பு சம்பந்தமானது. அதிக நேரம் நின்னுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வருது. இந்த டீ மார்ஷலுக்கு வரும், ஜவுளி கடையிலயோ, நகை கடையில நின்னே வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் வரும். இது அவங்க சம்பந்தமான சாப்டரு. அப்போ ஒரு வேளை வெரிகோஸே வந்துருச்சுனாலும், நமக்கு வெயிட் அதிகமா இருக்கும். சில பேர் உடல் எடை கூடிட்டதுனால வெரிகோஸ் வந்துருச்சு. இது மாரி பலவிதமா அவங்கவங்களா அவங்கவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப ஏன்னா சில மருத்துவர்களுடைய கருத்துரைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு YouTubeல அதில நிறைய வருது இல்லையா? அதை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்றாங்க. அதுக்கு தகுந்தாற் போல அது அப்படியா இருக்கும்னு ஏதோ விட்டுருவோம் அசால்ட்டா. அதனால என்ன ஆயிட போகுது? அப்படிங்கிற மாதிரி. இந்த நரம்பு சுருட்டல் வெரிகோஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, கல்லீரல் சார்ந்தது. இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? கல்லீரலும், நரம்பு மண்டலமும், நம்முடைய கண்கள் இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருமித்து வேலை செய்யக்கூடியவை. இந்த கல்லீரல் வீக்கம் என்பது நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு வந்து அதிகமாக என்லார்ஜ்மென்ட் ஆகுதோ, அதனுடைய அடுத்த நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நரம்புகளிலும் அந்த கழிவுகள் தேக்கும்போது பார்த்தீங்கன்னா, நரம்புகள் சுருளத் துவங்கும். அதுல பிராணனும், ஆக்ஸிஜனும், ரத்தமும் சரியாக பயணிக்காத போது, தன்னுடைய தன்மை வந்து தடித்து சுருளத் தொடங்குகிறது. அதில் நிறைய வகைகள் இருக்குங்க. நரம்பு சுருட்டல்லயே வந்து பாருங்க, ஸ்பைடர் வேவ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிலந்தி வலை போல அப்படியே பரவலாக ஒரு கருஞ்சிவப்பு நிறத்துல பரவுவது. பச்சை பசேல் என்று நரம்புகள் தடித்து ஒரு பாம்பை போல சுருட்டிக் கொண்டு வருவது. இது மாரி நிறைய வகைகள் வந்து வெரிகோஸ்ல இருக்குங்க. அப்ப வெரிகோஸ் வந்து துவக்க நிலையிலேயே வந்து புடைப்பாக கால்ல தான் ஆரம்பிக்கும் பெரும்பாலும். கால்னா முழங்காலுக்கு கீழ உள்ள பகுதிகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெரிகோஸ் வந்து அதிகம் தலை காண்பிக்கக்கூடிய இடம். அப்படி யாருக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்குதோ கவனிச்சுக்கங்க. கல்லீரல் தன்னுடைய இயக்கத்தில் மந்தகதியில் இருக்கிறது. அப்ப வெரிகோஸை வந்து சரி செய்வதற்கான வழிகளை பார்க்கணும். அது 2வது.
கல்லீரலை முதல் சரி செய்யறதுக்கான வழிகளை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் 2வது சொல்லிர்றேன். அதுக்கு அடுத்தது, இந்த வெரிகோஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இருதயம் பாதிப்பு. இருதய பாதிப்பு அப்டின்னா, அடிக்கடி வந்து ஒரு படபடப்பு உணர்வை ஏற்படுது. இந்த பக்கமான ஒரு வலியை வந்து உணர்வது. நாம் எடுத்த எடுப்பிலேயே வந்து இருதய வலிகள் அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அ பயந்து போய் ஒரு அறுவை சிகிச்சைக்கு போற அளவுக்கு பயப்படுறோம். இல்ல நம்மள சுத்தி அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றும் தொடர்பு உள்ளவை. இவர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, செய்தி பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு உறுப்பினுடைய பலவீனம் இன்னொரு உறுப்பில் கண்டிப்பாக வெளிப்படும். நுரையீரலுடைய பலவீனம் சிறுநீரகத்தில் வெளிப்படும். கல்லீரலுடைய பலவீனம் இருதயத்தில் வெளிப்படும். சரிங்களா? அப்போ இருதயம் ஒரு பாதிப்பு, இல்ல இருதயத்தில் ஒரு வலியோ, படபடப்பு உணர்வோ, ஒரு கனமான உணர்வோ வருகிறது என்றால், அப்போ அதுல இருக்கக்கூடியதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கல்லீரலை ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. பொதுவா எந்த ஒரு பாதிப்புக்கும் மருந்து வந்து இவரே தயாரிச்சுருவாரு. கல்லீரல் தயாரிச்சுருவாரு. இப்ப அவரே வந்து மருந்து தயாரிக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப அவருடைய வேலை ஒழுங்கா நடக்கல அப்படிங்கிறதுனால கூட இருதயத்தினுடைய படபடப்பு அதிகமாயிருக்கு. இன்னொன்னுங்க, எமோஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஒரு உணர்வு நிலைகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பது அப்படின்னு சொன்னா, அதுல கல்லீரலுடைய பங்கு பெரும்பங்கு இருக்கிறது. நீங்க எதையெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, அதற்கான ஹார்மோன்ஸ், அதற்கான என்ன சொல்றாங்க, பயோ சால்ட்ஸ், பயோ கெமிக்கல்ஸ், உயிர் ரசாயனங்கள் எல்லாம் சுரக்கக்கூடிய கடமை வந்து கல்லீரலுக்கு இருக்கிறது. அப்ப நீங்க அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தாலும், அதையும் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய வேலை கல்லீரலுக்கு இருக்கிறது. இருக்கு இல்லைங்களா? அப்ப இருதயம் ஒரு வேளை வந்து அதிகமாக வந்து ஒரு உணர்வின் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது. அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருதயம் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதீத மகிழ்ச்சி இருதயத்த பாதிக்கும். அதீத கோபமும் பாதிக்கும். அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா, இன்ப அதிர்ச்சி ஷாக்கிங்கான விஷயங்கள் இருக்குங்க. அது நெறைய பேத்துக்கு ஹார்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆகுற மாரிலாம் கூட ஷாக்கிங்கான விஷயத்தெல்லாம் கேள்விப்படுவாங்க இல்லையா? இதிலிருந்து எல்லாமே வந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய வேலைகள வந்து பார்த்தீங்கன்னா, கல்லீரல் செய்கிறது. இப்ப கல்லீரல் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபருக்கு, ராஜ உறுப்புகளுக்கான அனைத்து வேலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, சரிவர இதற்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றம் என்பது இருந்துட்டு இருக்கும். இவர் என்ன மருந்து தேவையோ அந்த சமயத்திலேயே தயாரித்து அனுப்பிக் கொண்டே இருப்பார். ஒரு ஐசியூ வார்ட்ல வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு எப்படி ஒரு தீவிர கண்காணிப்புல வந்து ஒரு சிகிச்சை போயிட்டு இருக்குமோ, உடம்பில குறிப்பா எந்த ராஜ உறுப்புகளுக்கான பாதிப்புக்குமான ஒரு உடனடியான மருந்து பொருளை வந்து கல்லீரல் தயாரித்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படின்னா, உடல் ரீதியான பாதிப்போ, இல்ல மனது ரீதியான பாதிப்பா இருந்தாலும் சரியாக கையாள்வதற்கான ஒரு பயோ கெமிக்கல்ஸ் அந்த ரசாயனத்தை வந்து இவர் தயாரித்து கொடுத்துக் கொண்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது இவரு சரியா இருக்க வரைக்கும் வேற யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு அர்த்தம். எல்லாமே வந்து மேல இருக்கிற ஒருத்தர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாரி. எல்லாவற்றையும் கல்லீரல் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கான மருந்துகள் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்க வரைக்குமே, இருதயத்தினுடைய பாதிப்போ, ஸ்ட்ரோக்கோ, வலிகளோ பெரிய அளவில் உங்களை ஒன்றும் செய்யாது. அந்த கணத்தில் இருந்தால் கூட உடனே சரி செய்யப்படும். அதற்கான மருந்து கல்லீரலிருந்து வரும். அதுக்கான போர்ட்டல் வெயின் அப்படின்னு இருக்குங்க. நம்ம உடம்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்முடைய கல்லீரலால் மானிட்டர் செய்யப்படுகிறதுங்க. கல்லீரலுக்குள்ள போய் தான் வருது. கல்லீரலுக்குள்ள எந்த ஒரு நச்சுக்களோ, எந்த ஒன்றுமே தப்பிக்க முடியாது. எல்லாவற்றையும் அவர் அழிக்கிறார். இன்னொன்று, எந்த ஒரு பாதிப்போ, அதை சரி செய்வதற்கான வேலையையும் அவரே வந்து பார்த்துக் கொள்கிறார். அதற்கான மருந்து பொருள தயாரிக்கிறார். இப்ப இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இப்ப சீனாவுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆய்வுல தான் இருக்குங்க. பாருங்க இத கூட இன்னும் அ உறுதியாக சர்க்கரை நோய்க்கு நிவாரணம் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சொல்லிற முடியாது. கல்லீரல பத்தி பேசும்போது இந்த இடத்துல அத பத்தி முக்கியமா குறிப்பிட வேண்டிய செய்தி நம்ம அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சர்க்கரை நோய் இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது இல்லையா? ஒரு பாதிப்பு, சர்க்கரை குறைபாடு. ஆனால் அதற்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, கல்லீரலைத்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்கன்னா, கணையத்தில் இருந்து இந்த பீட்டா செல்ஸ் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சிறு துணுக்கை எடுத்துக்கொண்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னா, கல்லீரலினுடைய ஒரு பிரதான பகுதியில வந்து அதை கொண்டாந்து பொருத்திருது. பாருங்க, கணையத்தினுடைய ஒரு செல்ல எடுத்து,
இந்த கல்லீரல்ல கொண்டு வந்து பொருத்தியாச்சுன்னா, கல்லீரல் என்ன செய்றாருன்னா, அந்த கணையத்துல பீட்டா செல் உற்பத்தியாகி அதாவது இன்சுலின சுரக்க வைக்கணும் இல்லையா? அந்த வேலை மந்தமா இருந்துட்டு இருந்தது அந்த இடத்துல. எது கணையத்துல. ஆனா, அவர தூக்கி கொண்டாந்து கல்லீரல் கொண்டாந்து அந்த குறிப்பிட்ட செல்ல கொண்டாந்து இங்க நடவு போடுற மாரி, ஒரு பதியம் போடுற மாரி, இதை வந்து செய்தா, கல்லீரலோடு சேர்ந்து அந்த செல் வந்து அதே மாரி வேலை செய்யுது. பீட்டா செல் வந்து உற்பத்தி செய்கிறது. அந்த குளுக்கோஸ் உற்பத்தியை வந்து மீண்டும் துவக்குகிறது. இது இப்போதை வரைக்கும் வெற்றிகரமாக செய்து பார்த்திருக்கிறாங்க. நடக்குது. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இப்ப நல்லா படிக்க முன்னாடி போட்டு அவன கொஞ்சம் அது மாரி கல்லீரல் வந்து மற்ற எந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பா இருந்தாலும், இவர் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் சரி செய்வதற்கான வேலையை செய்கிறார். அதற்கான ஆய்வுகள் வந்து இப்ப சீனால போயிட்டு இருக்கு. அதை வைத்து தான் சொல்றாங்க, சீக்கிரமே சர்க்கரை நோய்க்கு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு. அப்ப கல்லீரலுடைய பலம் என்னன்னு தெரியுதுங்களா? அப்ப எந்த மாதிரியான ஒரு பாதிப்பையும் விரைந்து சரி செய்வதற்கான ஆற்றல் கல்லீரலிடம் இருக்குது அப்படின்னா, அதை பராமரித்து காப்பாற்ற வேண்டியது, அதை பத்திரமா வச்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாகுது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த என்ன நரம்பு சுருட்டல், வெரிகோஸ், இருதயம் சார்ந்த பாதிப்புகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிப்பினுடைய தொடக்க நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கல்லீரலை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த ஒன்றிலும் கூட நீங்கள் இதை கவனம் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப சர்க்கரை பத்தி பேசுறோம்னா, கிளைக்கோஜன் வந்து சேமிப்பில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சர்க்கரைக்குள்ள பிரச்சனையே வராது. இல்லையா? ஒருவருக்கு லோ சுகர்ன்னு யாரும் மயக்கம் போட மாட்டாங்க. ஏன்னா கிளைக்கோஜனுமே இல்லாம போனா தானே லோ சுகரா மாற முடியும். அப்ப கிளைக்கோஜன் வந்து சேமிப்பு யார்கிட்ட இருக்குன்னா, கல்லீரலிடம் இருக்கிறது. ஹை சுகரோ, லோ சுகரோ இதையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கல்லீரலாக இருக்கிறார். நான் தான் சொன்ன மாரி, நம்முடைய உடம்புல ஒவ்வொரு சொட்டு ரத்தம் வந்து கல்லீரலால் மானிட்டர் செய்யப்படுது. எல்லாமே கல்லீரலுக்குள்ள போய் தான் வருது. நம்ம உடம்புல வரக்கூடிய ரத்தம் முழுமையும் கல்லீரலுக்குள் பயணப்பட்டு தான் வெளியில வருது. அதுல இருக்கக்கூடிய நச்சுக்கள் அழிக்கப்படுது. எந்த இடத்துக்கு மருந்து வேணுமோ, அதே ரத்தத்தின் வழியாகத்தான் அனுப்பப்படுகிறது. எங்க யாருக்கு என்ன மருந்து வேணுமோ அது போய் சேருது. பெரிய டிரான்ஸ்போர்ட்க்கு இது ஒரு உதவி செய்கிறார். மருந்தை கொடுத்து. ரைட். அதற்கப்புறம் முதல் நிலை என்ன கேட்டீங்கன்னா, ஹெல்த்தி லிவர், ஹெல்த்தி கால் பிளாடர். ஆரோக்கியமான கல்லீரல், ஆரோக்கியமான பித்தப்பை. இதுல தான் துவக்க நிலை. நம்ம குழந்தையா பிறக்கும்போது எல்லா உடல் அவயங்களும் ஆரோக்கியமா தான் இருந்தது. எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமா தானே பிறந்தது. சில விதிவிலக்குகள். சில பேர் வந்து ஏதோ ஒரு உடல் உபாதைகளோடு, மரபணு குறைபாடுகளோடு பிறக்கலாம். அது குறைந்தபட்சமான விகிதாச்சாரம் இருக்கும். மத்தபடி எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமா தானே பிறக்குறாங்க. அப்ப கல்லீரலும் ஆரோக்கியமா தான் இருக்கு. கல்லீரலோ, பித்தப்பையோ ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய நிலைதான் என்பது முதலாவது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, 2வது தான் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் என்பது வந்து சேர்கிறது. நல்லா புரியுங்க. நல்ல ஆரோக்கியமான கல்லீரல், பித்தப்பையும் முதல் நிலை. இதுல பாதிப்பு என்பது வருகிறது என்றால், நான் சொன்ன இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபேட்டி லிவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத விட, கல்லீரல் தன்னுடைய அளவிலிருந்து விரிவடைதல், பெரிதாவது. இது பெரிதாவது அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சமயங்கள் இருக்கலாம். தான் சொன்னேன் பாருங்க. காய்ச்சல் என்பது நம்மை வந்து குணப்படுத்துவதற்காக வருகிறது. எல்லா மனிதனுக்குமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிப்பதற்காக தான் காய்ச்சல்ங்கிறது வரும். ஒவ்வாத ஒரு பொருளை அழித்து வெளியனுப்ப வரைக்கும் காய்ச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் காய்ச்சல் சரியா போயிரும். இதுவரைக்கும் அதான நடைமுறை. நம்ம மருந்தோ, மாத்திரையோ சாப்பிடலைனாலும் காய்ச்சல் சரியா தான் போகுது. ஆனா என்ன மருந்து, மாத்திரை சாப்பிட்டு காய்ச்சல வந்து நம்ம அமுக்கி வச்சுர்றோம். இல்ல அது வேற ஒரு நோயா மாறும். இல்லையா? அத பத்தியெல்லாம் நம்ம பழைய வகுப்புகள்ல நம்ம நெறைய பேசிட்டோம். அதனால அதை விட்டுருவோம். அப்போ அந்த காய்ச்சல் நிறைவடைந்ததுக்கு அப்புறம், அந்த பெரிதாக விரிவடைந்த கல்லீரல் என்பது மீண்டும் இயக்க நிலையில சுருங்க வேண்டும். விரிதலும், சுருங்குதலும் எல்லா உறுப்புகளுக்கும் பொதுவானதுங்க. இது ஒரு நேச்சர். ஆனா விரிவடைந்த நிலையிலேயே நீடித்து இருக்கிறது என்றால் நோய். இதை வந்து ஃபேட்டி லிவர் என்று சொல்கிறோம். கடந்த ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா, இது அதிகமாக அதாவது இந்த ஸ்கேன்கள்லாம் வருது இல்லைங்களா? இந்த தொழில்நுட்ப கருவிகள்லாம் நெறைய வந்ததுக்கு அப்புறம், இப்ப கண்டுபிடிச்சு பார்க்குறாங்க. ஒரு படம் எடுத்து பார்க்கும்போது தெரியுது. யாருடைய உடலில் கல்லீரல் என்பது நார்மல் சைஸா இல்ல. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் லோட் அதிகமாயிட்டே போகுது. கல்லீரல் விரிவடைகிறது. அப்ப கழிவுகள்னால விரிவடைஞ்சிருக்கலாம். அதிகமான சூடு இருக்குல்ல. உடல் வெப்பத்தை தாழாமல் குளிர்ச்சியா இருக்க வேண்டிய உறுப்பு விரிவடைந்திருக்கலாம். அப்போ
இந்த ஃபேட்டி லிவர் என்பது 2வது நிலையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி பாருங்க வெரிகோஸ் வெயினோ, இருதயம் சார்ந்த பாதிப்புகளோ, நகங்கள் வந்து வறண்டு போய் உடையக்கூடிய தன்மையில இந்த கோடு கோடா வந்து கிராக் எல்லாம் விழுந்திருக்கிறது. பசியே இல்லாம இருக்கிறது, மந்தத்தன்மையோடு இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நாம கல்லீரலுடைய தன்மை என்னன்னு நம்ம நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா, 100க்கு ஒரு 80 விழுக்காடு எல்லோருக்குமே இந்த அறிகுறிகள்லாம் சொன்னா புரியுது. அதாவது பொருந்துற மாரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல சொல்லவே நீங்க நெறைய பேர் கவனிச்சு பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே கூட இருந்திருக்கலாம். அப்படின்னா வந்து நாம இன்ஃப்ளமேஷன் அதாவது ஃபேட்டி லிவர் என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கல்லீரலுடைய தன்மை பாதிப்பில் துவக்கத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுகிட்டு அத நம்ம சரி செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் கல்லீரல் இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர்ல இருந்து தான் 3வது, 4வது நிலையை வந்து பாதிப்பில் அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. லிவர் குரோசிஸ். லிவர் குரோசிஸ்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா? நகங்களில வந்து இந்த கிராக் எல்லாம் விழுகுது இல்லைங்களா? நகங்கள்ல கோடு கோடா விழுகும். கரடு முரடா. அதே மாரி கல்லீரலும் அதே போல ஒரு ரத்த காயமானா எப்படி இருக்கும்? அதுபோல நிறைய கீறல்கள் நல்லா புரியும். கீறல்கள் அப்படியெல்லாம் விழுகுது அப்படின்னா, அதை லிவர் குரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கல்லீரல் சுருங்கி போய் கோடு கோடுகளாக நிறைய காயங்களை உள்காயம் தான். பார்த்தா நமக்கு பெருசா வெளியில தெரியாது. அப்ப இதனால வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இறுதி நிலையாக கல்லீரலுடைய இறுதி நிலையாக இருக்கிறது. இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மத்த எந்த அவயங்கள், உறுப்புகளும் கட் பண்ணி எடுத்துட்டா 2வது வளராது. ஆனால் கல்லீரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துட்டா மீண்டும் வளரும். ஒரு சின்ன சைஸ் மட்டும் விட்டுட்டா கூட மீண்டும் வளரக்கூடிய அளவுக்கு அது ஆற்றல் வாய்ந்தது. அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. இன்றைக்கு கல்லீரல் அறுவை சிகிச்சை அளவுக்கு நம்ம போகணுமான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. அவசியம் இல்ல. நம்மளே நம்ம உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவ்வளவு தூரத்துல போக வேண்டியதில்ல. கல்லீரல் அலர்ஜி அப்படிங்கிறது 3வது. கல்லீரல் குரோசிஸ் என்பது 4வது. ஓகே. அப்ப இந்த இதுல வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கல்லீரலை நம்ம இயற்கையாக ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா, இன்னைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள்லாம் செய்றாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த அனஸ்தீசியா கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் இல்லாம, அந்த மத்த அறுவை சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய மருத்துவர் குழுவே வந்து பார்த்தீங்கன்னா, 18 மணி நேரத்திலிருந்து 24, 26 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து அறுவை சிகிச்சை ஏன்னா, ரொம்ப ரொம்ப நுண்ணிய போர்ட்டல் வெயின்ஸ் இருக்குல்ல, ரத்த நாளங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை மீண்டும் பாதுகாப்பாக கட் பண்ணி மறுபடியும் வேறொருத்தர்கிட்ட இந்த டோனர் கிட்ட இருந்து வாங்குன கல்லீரல் கொண்டாந்து பொறுத்துற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ரொம்ப சிக்கலான வேலைன்னு சொல்றாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த கல்லீரல வந்து அங்க பொருத்துறாங்க. ஆனா, வாய்ப்பு இருக்குது. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைலாம் செய்யறாங்க. பாருங்க, அது சொல்லும்போது எவ்வளவு ஒரு மலைப்பா இருக்கு. இருக்கக்கூடிய கல்லீரல நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டா நம்ம ஏன் அவ்வளவு தூரத்துக்கு சிரமப்படணும்? புரியுதுங்களா? நிறைய லட்சங்களில் செலவு பிடிக்கக்கூடியது. பல லட்சங்கள் செலவு செய்தால் கூட என்ன சொல்றது? நம்ம இந்த கல்லீரல் பழுது என்பது பழுது தானே! பாருங்க. முழுமையாகவோ, பகுதியாகவோ பாதிக்கப்பட்டதை வந்து அகற்றிவிட்டு அந்த இடத்துல வேற கொண்டாந்து பொருத்துறாங்க. ஏதோ செய்யறாங்க மருத்துவ உலகத்துல. நவீன மருத்துவத்தினுடைய சாதனை தான் அதெல்லாமே. ஆனால் நாம் நம்முடைய கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பது மட்டுமே மிக, மிக முக்கியமானது. கவனிக்க வேண்டியது. சரிங்களா? இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துரலாங்க. நாம என்ன செஞ்சா இந்த கல்லீரலை, பித்தப்பையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும்? அப்படிங்கறதுக்கான ஒரு தீர்வுக்குள்ள வந்துரலாங்க. ஏன்னா மருந்துகளோ, மாத்திரைகளோ இல்லாம முழுக்க, முழுக்க இயற்கையான எளிய வழிகள்ல வந்து நாம இதைய அணுகிரலாம். ரொம்ப, ரொம்ப சுலபமானது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, கல்லீரல் வந்து எல்லா விதத்திலயும் வந்து நமக்கு உற்ற நண்பனாக நம்ம நம்மள பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. நீங்க அதற்காக எந்த எந்த ஒரு பணிகளை செய்தாலும் அதை உடனே எடுத்துக்கொண்டு அது கோஆப்பரேட் பண்ணுது. இப்ப கல்லீரலை வந்து நீங்க ஆரோக்கியமா பராமரிக்க நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த எண்ணமே கூட கல்லீரலுக்கு இன்னும் என்ன சொல்றது? மகிழ்ச்சி தரக்கூடியது. இன்னொன்னு தெரியுங்களா? நம்ம உடம்புல ஒவ்வொருவரும் ஒரு தனிநபரை போன்றவர்கள். யாருங்க? நம்முடைய இருதயம்னா அவர் ஒரு கேரக்டர் அவரு. நம்முடைய கல்லீரல் அவர் ஒரு கேரக்டர். நம்முடைய நுரையீரல் அவருடைய கேரக்டர். சிறுநீரகம் ஒரு கேரக்டர். ஏன்னா, ஒவ்வொரும் பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொன்றை பிரதிபலிக்கிறாங்க இல்லையா? இப்ப நெருப்புனா, நெருப்பின் குணாதிசயத்தை இருதயம் பிரதிபலிப்பார். கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சியான ஒரு தன்மை கொண்டவர். இன்னும் சொல்லப்போனா,
ஆஹ் ஜோதிட ரீதியாக கூறுவதென்றால் கல்லீரல் வந்து நம்முடைய குரு பகவான் இருக்காங்க. நமக்குள்ள ஒரு குரு இருக்கிறாருன்னா அவர் வந்து நம்ம கல்லீரல். குரு பகவான் யாருன்னா நம்முடைய கல்லீரல். அப்ப குரு உங்களுக்கு நல்லது தானே செய்வார் இல்லையா? அந்த குருவுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அவர் மன மகிழ்ச்சியோட எடுத்துக்குவார். நீங்க செய்வதற்கு பல மடங்கு திருப்பி உங்களுக்கு நன்மைய தான் குடுப்பார். ஆச்சுங்களா? அப்ப கல்லீரலை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதற்காக நீங்கள் என்ன செய்யறீங்களோ, அத ஃபீல் அவர் வந்து அந்த கல்லீரலுக்காக நீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணா நல்லது நீங்க நினைச்சுட்டெல்லாம் சில குறிப்புகளும் சொல்லப் போறோம் இல்லையா? நீங்க இதை கடைபிடிக்கும்போது அதற்கான மாறுதல்களை உணர்வீர்கள். அப்ப எந்த ஒரு பாதிப்பு இல்ல நமக்கு அறிகுறியா தெரிஞ்சிருந்தால், இல்லங்க எனக்கு கல்லீரலும் நல்லா தான் இருக்குங்க. நீங்க சொன்ன அறிகுறி எனக்கு எதுவுமே இல்ல. நான் நல்லா இருக்கிறேன் நீங்க சொன்னா கூட, இதையெல்லாம் செஞ்சா இன்னும் நல்லது தானே! இல்லையா? மேற்கொண்டு கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கலாமா இல்லையா? சரிங்களா? ரைட். அதற்கான வழிமுறைகள் என்ன? அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாங்க. கல்லீரலுக்கும், பித்தப்பைக்கும் ஏற்ற ஒரு பொதுவான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது விஷயம் முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஹோட்டல் உணவை அடியோடு தவிர்த்து விடுங்கள். இது ஒரு பாரம்பரியமான ஹோட்டலுங்க. வீட்டு சமையல் முறைன்னு ஹோட்டல்லலாம் பேர் வச்சிருக்காங்க. நீங்க எந்த பேர் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சரி, உங்களுடைய கல்லீரலுக்கு நீங்கள் தீங்கு தான் செய்கிறீர்கள். அதுலயும் வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணி வீட்ல வாங்கி சாப்பிடுற ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வீட்ல தான் இன்னைக்கு நெறைய உணவகங்கள்லாம் வந்து வீட்டுக்கே உணவு குடுக்குறாங்களே! நீங்க எப்படி சாப்பிட்டாலும், நீங்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய உணவு மட்டுமே உங்களுடைய கல்லீரலுக்கும், பித்தப்பைக்கும் ஏற்றது. அதில சில வழிமுறைகள்லாம் இருக்குங்க. அந்த மாதிரியான உணவை பின்பற்றினால் மட்டுமே உங்கள் கல்லீரல் பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். ஏன்னா, எந்த ஒரு உணவகங்களையும் அது எந்த மாதிரியான தயாரிக்கிறாங்க, எந்த எண்ணெய் பயன்படுத்துறாங்க, என்ன மசாலா சேர்க்கிறாங்க, என்ன ரசாயனம் சேர்த்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இல்லையா? அவ்வளவு தூரத்துக்கு ஏங்க போவானே! உணவகங்களில் சாப்பிடுவதை, இல்ல உணவகங்களிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடியத, அடைக்கப்பட்டது, பாக்கெட் பண்ணியிருக்கக்கூடிய எந்த உணவுமே, நீங்க கல்லீரல் பாதிப்பு, இல்ல அதோட சம்மந்தமான இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இனிமேல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த உணவை அறவே தவிர்த்துடுங்க. ஜங்க் ஃபுட்ட தவிர்த்துருங்க. பாக்கெட்ல அடைச்சத, ஹோட்டல் உணவை அறவே தவிர்த்துருங்க. ரைட். அதுக்கப்புறம் மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியது. குளிர்ச்சி தரக்கூடியன்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்தெல்லாம் சில பேர் தண்ணீர் அப்படியே எடுத்து குடிப்பாங்க. அது இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். குளு 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 குளுன்னு இருக்குன்னு உடனே ஃப்ரிட்ஜ்ல இருந்து அத எடுத்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறதெல்லாம் செய்றாங்க இல்லையா? அது மொத்தமும் கல்லீரலுக்கு ஆபத்து. சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொன்னேன். எங்க கல்லீரல் குளிர்ச்சியா இருக்க வேண்டிய உறுப்பு. கல்லீரல் குளிர்ச்சியா இருக்க வேண்டிய உறுப்பு. அதுக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா இன்னும் நல்லது தானே! அப்படின்னு லாஜிக்கா நெறைய பேர்லாம் யோசிப்பாங்க. உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உறுப்பு தான் குளிர்ச்சியா இருக்கும் கல்லீரல். ஆனா, நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும், அது உடம்போட வெப்பநிலைக்கு மாற்றித்தான் பயன்படுத்த முடியுங்கிறது இந்த உடம்போட நியதி. அப்ப நீங்க ஐஸ் கட்டியவே தூக்கி வாயில போட்டாலும், அதை மறுபடி நார்மல் டெம்பரேச்சர் அளவுக்கு அத ஹீட் பண்ணிட்டு தான் உள்ள செரிமானத்துக்கு எடுத்துக்கவே முடியும். எவ்வளோ கஷ்டத்த குடுக்குறோம். குறிப்பாக கல்லீரல் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கல்லீரல் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கும்போது, அவர் இன்னும் கடுமையான பாதிப்புக்குள்ளாவார். குளிர்ச்சியான பானங்கள், குளிர்ந்த நீர் உட்பட, ஐஸ்கிரீம் உட்பட எதையும் பாருங்க. சில பேர்லாம் பாருங்க ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அந்த ஃபங்ஷன்ல பரிமாறுற உணவே பூரா ரசாயனம். பூரா அது எதுவுமே எளிதில் செரிமானமே ஆகாது. கல்லீரலுக்கு எவ்வளவு வேலை தெரியுங்களா? இன்னைக்கு கலரிங் ஏஜென்ட்டுக்கெல்லாம் அவ்வளவு போடுறாங்க. ஒவ்வொரு கல்யாண விசேஷங்கள்ல, இதுல விருந்துகள்லாம் போய் பாருங்க. ஒவ்வொன்னும் கலர் கலரா விதவிதமா இருக்கா? ஒவ்வொரு டிஷ்ஷுக்குள்ளயும் அவ்வளவு கெமிக்கல் போடுறாங்க. இந்த சமையல் மாஸ்டர் கேட்டீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரிந்த கேட்டரிங் இதுக்கெல்லாம் இருந்தீங்கன்னா, அவங்ககிட்ட விசாரிங்க. ஐயா என்னெல்லாம் இது கூட போடுறீங்கன்னா, அவர் பெரிய லிஸ்ட்டே ஒப்பிப்பார். அதாவது உங்ககிட்ட உண்மைய சொல்லக்கூடிய நண்பரா இருந்தா சொல்லுவார். அவ்வளவுக்கும் உங்க கல்லீரல் தான் பார்த்து, பார்த்து இந்த இதெல்லாம் வேண்டாம். உங்க உடம்புக்கு கெடுதல், கெடுதல்ன்னு அதுதான் வெளிய அனுப்புது. இவ்வளவுக்கு இடையில நீங்க அதை சாப்பிட்டு போட்டு வந்து உடனே ஐஸ்கிரீம் வேற சாப்பிடுறீங்க. எவ்வளவு டேஞ்சர் புரிஞ்சுங்களா? ஏன் ஃபேட்டி லிவர் வருது, லிவர் குரோசிஸ் வருதுன்னு இப்ப புரிஞ்சுக்கு. அப்ப நம்முடைய உணவு முறைகள்ல பழக்கவழக்கங்கள இதையெல்லாம் சரி செய்யாமல், அதை மாற்றிவிட முடியாது. அதற்கப்புறம் மிதமான தண்ணீ இருக்குது இல்லைங்களா? மிதமான தண்ணீர்னா, மிதமான வார்ம் வாட்டர். லைட் வார்ம் வாட்டர் வந்து குடிப்பது என்பது கல்லீரலுக்கு எப்போதும் மிதமானது. பாருங்க கல்லீரல் குளிர்ச்சியான உறுப்பு தான். ஆனா மிதமான வெந்நீர். அந்த கல்லீரலுக்கு மேல ஏதாவது நச்சுக்களோ, வேற ஏதோ தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா, அதை நீக்குவதற்கு இந்த வார்ம் வாட்டர் உதவி செய்யும்.
எப்போதுமே இந்த வள்ளலார் அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வெந்நீரை தான் அதிகமாக குடிப்பாங்க. உணவு முடிச்சு சாப்பிடுறதுன்னா குடிக்கிறதுன்னா வெந்நீரை தான் குடிப்பாங்க. அந்த வெந்நீர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அல்ல. இளம் என்ன சொல்றது? லைட் வார்ம். குடிப்பதற்கு அளவுக்கு கொஞ்சம் இதமாக வார்ம் பண்ணப்பட்ட ஒரு நீர். இது வந்து கல்லீரலுக்கு நன்மை செய்யக்கூடியது. அதற்கு அடுத்ததுங்க, இதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தாம்பூலம் போடுவது, வெத்தல பாக்கு போடுறதாங்க. அது ஒரு பழக்கத்துல இருந்துட்டு. இது என்ன செய்யும்ன்னு கேட்டீங்கன்னா, இது கல்லீரலுக்கு நன்மை செய்யக்கூடியது. உணவில் இருக்கக்கூடிய என்ன நச்சுக்கள் இருந்தாலும் அந்த தாம்பூலம் வந்து நீக்கிவிடும். இன்னைக்கு அந்த பழக்கமே யாருக்கும் கிடையாது. பீடா தான் போடுறோம். அந்த பீடாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜர்தா அது நிறைய ஒரு ரசாயனங்கள் சேர்த்து மறுபடியும் கல்லீரலுக்கு கெடுதல் செய்யக்கூடியது. பாருங்க தாம்பூலம் நல்லது, பீடா கெட்டது. சரிங்களா? அப்போ ஒவ்வொன்ன பத்தியும் நம்ம தனித்தனியா சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்ப தாம்பூலம் போட்டாங்க. வெற்றிலை பாக்கு போடும்போது, கல்லீரலுக்கு, செரிமானத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடியதா இது. அன்னைக்கு யாருக்கும் ஃபேட்டி லிவர் வரல, யாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரல. அன்னைக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ உறுப்புகள் சார்ந்த எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை. பார்த்தீங்களா? ரொம்ப நீண்ட காலம் ஆரோக்கியத்தோட இருந்திருப்பாங்க. இன்றைக்கு அந்த மாரி பழக்கங்கள் வந்து இல்ல. அதேபோல கல்லீரலை வந்து நீங்க புதிதாக மாற்ற வேண்டும். அதாவது அதுல இருக்கக்கூடிய நச்சுக்களோ, ஒரு ஃபேட்டி லிவரோ, ஒரு குரோசிஸ்லயோ எதுலயோ இருக்கு. ஆனால் அதையெல்லாம் வந்து நானு அ நீக்கிரலாம்னு இருக்கிறேன். அது ஆரம்ப கட்டமா இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவு தான் பண்ணுதுங்க. கொஞ்சம் சரியா பசி இல்லாம தான் இருக்கிறேன். இந்த மாதிரியான அறிகுறிகளோட இருக்கிறீங்க அப்படின்னா, கல்லீரலை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு ஃபார்முலா ஒண்ணு இப்ப சொல்றேங்க. அத நீங்க செய்தீங்க அப்படின்னா, மிக பயன் குடுக்கக்கூடியதா இருக்கும். அது உங்க கல்லீரலை புதுப்பிக்கும். இந்த ஏற்கனவே பாதிப்பு இருந்தால் அது நீக்கிரும். கற்றாழை இருக்குல்ல, சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழையினுடைய வேர் பகுதியோட தோண்டி எடுத்துறணுங்க. அந்த வேர் பகுதியோட தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர் இருக்கும் தண்டு, வேர் நிலத்துக்கு கீழ இருக்கக்கூடிய தண்டு. அதுல ஒரு 6 அங்குலம் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா தண்ணீர் விட்டு நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசிருங்க. அலசுனதுக்கு அப்புறம் அதை நல்லா பொடியாக நறுக்கி விடுங்க. பொடியா நறுக்கி 2 லிட்டர் தண்ணீர்ல போட்டுருங்க. சிம்ல அடுப்புல ஏற்றி சிம்ல வச்சுருங்க. அது அப்படியே கொதிச்சு அதோடைய இது ஒரு ரசம் மாதிரியான ஒரு சூப் மாதிரியான ஒரு பக்குவத்துக்கு வந்துரும். அதை வடிகட்டிட்டு குடிச்சிருங்க. எதுங்க? கற்றாழை, சோற்று கற்றாழையினுடைய வேர் பகுதி. ஒரு 6 அங்குலம் மட்டும் போதும். நல்லா பொடியா நறுக்கிருங்க. அத தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு, மண்ணு போக அலசிட்டு, 2 லிட்டர் தண்ணீல போட்டு, நல்லா சிம்ல வச்சு கொதிக்க வைங்க. ஒரு 2 மணி நேரம் 2 லிட்டர் தண்ணி 2 மணி நேரம் இதாகும்போது, அந்த தண்டுடைய மொத்த எசன்ஸும் சோற்று கற்றாழை தண்டு மொத்த எசன்ஸும் அதுக்குள்ள இருக்கும். இதையே ஒரு டீ சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவீங்களோ, அது மாதிரி சாப்பிடணும். இத முடிச்சுட்டு வெறுமனே வார்ம் வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும். ஒரு நாள் முழுவதும் வேற எதையும் சாப்பிடக்கூடாது. பழங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பாடு சாப்பிடக்கூடாது. டிஃபன் சாப்பிடக்கூடாது. எதுவும் கிடையாது. தண்ணி, தண்ணீர், தண்ணீர். ஒரு நாள் முழுவதும். ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. வேற எதையும் சாப்பிடாம விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில இருந்து நீங்க வழக்கமான உணவுக்கெல்லாம் மாறிறலாம். இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க இத செஞ்சீங்கன்னா, உங்களுடைய கல்லீரல்ல இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்களும், இந்த ஃபேட்டி லிவரோ எதுவா இருந்தாலும், அந்த என்லார்ஜ்மென்ட் எல்லாமே குறைஞ்சு நார்மலுக்கு வந்துரும். இன்க்ளூடிங் பித்தப்பை கூட. இல்லங்க, எனக்கு ஒரு நாள் முழுவதும் வந்து விரதமெல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் அப்படியெல்லாம் முடியாது. நான் சர்க்கரைக்காக மருந்தெல்லாம் சாப்பிடறனால, சாப்பிட்டு எனக்கு இது எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த மெடிசின் சாப்பிடணும், அந்த மெடிசின் சாப்பிடணும் இருக்கிறவங்களுக்கு எப்படி போய் உபவாசம் இருக்க முடியாது. விரதம் இருக்க முடியாது இல்லையா? அவர்கள் என்ன செய்யலாம்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொத்தமல்லி இருக்குல்லையா, தனியா இருக்கு இல்லையா? தனியா 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூனுங்க. கறிவேப்பிலை இலை இருக்குது இல்லைங்களா? கறிவேப்பிலை இலை ஒரு 10 எண்ணிக்கை. இது எல்லாம் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா, 2 டம்ளர் தண்ணீல ஊற போட்டுருங்க. 2 டம்ளர் தண்ணீனா நான் சொல்றது ஒரு 400 எம்எல் தண்ணீர் இருக்கும். 400 500 எம்எல் தண்ணீர்ல இது எல்லாம் போட்டுருங்க. போட்டு நைட்டே வச்சுருங்க. நைட்டு போட்டுட்டீங்கன்னா, காலையில இத மறுபடியும் அடுப்புல ஏத்திருங்க. சும்மா ஒரு 1/4 மணி நேரம் சிம்ல வச்சு எரிச்சிட்டீங்கன்னா, இந்த கறிவேப்பிலை, சீரகம், தனியா, ஓமம் இதெல்லாம் இருக்கக்கூடியதுலருந்து அதோட எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கிரும். 1/4 மணி நேரம் கொதிச்சதுன்னா போதும். மிதமான சிம்ல வச்சு இத வடிகட்டி எடுத்துட்டு குடிச்சிருங்க. தினம் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும்? ஒரு 48 நாளைக்கு சாப்பிடணும். இத நீங்க சாப்பிட்டு எப்பவும் போல உங்கள டிஃபனோ சாப்பிடுங்க, மதியானம் லஞ்ச் சாப்பிடுங்க. அதெல்லாம் முக்கியம் இல்ல. காலை வெறும் வயித்திலே இத சாப்பிட்டுருங்க. இத பண்ணிட்டீங்க அப்படின்னா,
மிகுந்த நன்மை தரும். நல்லா பசிக்கும். பாருங்க ஜீரண நீர் இருக்கு இல்லையா? பைல் வந்து நல்ல உற்பத்தி ஆகும். ஏற்கனவே பைல் வந்து பயன்படாம, செரிமானத்துக்கு உதவாம இருந்தா, அது உதவக்கூடிய வேலையை செய்யும். ஏற்கனவே வந்து பித்தப்பையில வந்து நெறைய சேமிப்புல வந்து சால்ட் வந்து சேர்ந்திருக்குன்னா, அத சீக்கிரம் கரைச்சிரும். இந்த இது வந்து. கல்லீரலுக்கும் சரி, பித்தப்பைக்கும் சரி, ரொம்ப நல்லது. இந்த 2 வழிமுறைகள்ல நீங்க எதை கடைபிடித்தாலும் சரியே, உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பாருங்க, லைஃப் ஸ்டைல்ல வந்து இரவு 9 மணி, 9:30க்கு தூங்க போயிருங்க. 7 மணிக்குள்ளாக இரவு உணவு முடிச்சிருங்க. இரவு உணவு பொறுத்தவரைக்கும் மிக, மிக எளிய உணவாக வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு புரோட்டா, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு அத செரிமானம் பண்றதுக்கு உடம்பு கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் பாதி ராத்திரில எழுந்துட்டு, தண்ணி தண்ணியா நெறைய குடிச்சுக்கிட்டு ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகள்லாம் நெறைய தண்ணி தாகத்த உண்டாக்கும். அத சாப்பிட்டு, அத தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்துக்குவீங்களா? தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பாக இரவு தூக்கம் என்பது ஏதாவது ஒரு முறை எழுந்துக்கலாங்க. நைட்டு படுத்தா காலையில வரைக்கும் இடையில தொந்தரவு இல்லாம தூங்கி எழுந்துக்குங்க. மிக சிறப்பா இருக்கும். எளி உடற்பயிற்சி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால முடிந்த உங்க வயதுக்கு ஏற்ற மாரி ஒரு எளிமையான உடற்பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்க. எளிய உணவுகளை கைக்கொள்ளுங்கள். எண்ணெயில பொரித்த உணவு, கலர் ஏஜென்ட், கெமிக்கல்ஸ் இந்த மாரி உணவுகள்லாம் தவிர்த்துட்டீங்கனாலே, கல்லீரலுக்கு மிக்க நன்மையானதாக இருக்குங்க. மேற்சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சுட்டு வாங்க. கல்லீரல் நலம் என்பது நம் கையில். கல்லீரலையும், பித்தப்பையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். உடல் மொத்தம் ஆரோக்கியமாக நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அன்பே சிவம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா அவங்க நமக்கு ஒரு 3/4 மணி 50 நிமிடங்களாக நமக்கு தொடர்ந்து இந்த கல்லீரல் நலம் பற்றி முதல் வகுப்புல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த கல்லீரல நாம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்ற வழிமுறைகள், கல்லீரல் என்ன வேலையை செய்யுது, அதை எப்படி நம்ம கல்லீரல் பாதித்திருக்குதுன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படின்ற எல்லா தகவலையும் இன்னைக்கு இந்த ஒரு வகுப்புல குடுத்துருக்குறாங்க. நம்ம அது எப்படி பாதித்திருக்குது அப்படின்னா, நம்ம நகங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த வெரிகோஸ் நரம்பு சம்பந்தமான அது சொன்னாங்க. அப்ப கண்கள் முக்கியமா கண்கள்ல பிரச்சனை இருந்தா அப்ப கல்லீரல். அப்ப நம்ம வந்து கல்லீரல தான் நம்ம என்ன செய்யணுமோ கல்லீரலுக்கு ஆரோக்கியமா என்னெல்லாம் பண்ணணுமோ அத தான் பண்ணணுமே தவிர, நம்ம வந்து கண்ணுக்கு, இல்ல நகங்களுக்கெல்லாம் செய்தாக்கா அங்க சரியாகாது. அப்ப மூலம் வந்து கல்லீரல். அ நரம்புகள்ல கழிவு தேங்கும்போது தான் அந்த வெரிகோஸ் வருது. அப்ப இது கல்லீரல சார்ந்தது. அதேபோல இருதய பாதிப்பு. இந்த ராஜ உறுப்புகள் இந்த கல்லீரல் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாருங்க இன்னைக்கு தான் நமக்கு தெரியுது. அது எவ்வளோ வேலைய செய்யுது. அப்போ இந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே செய்தி பரிமாற்றம் செய்து கொள்ளுது. ஆனா, இந்த கல்லீரல் வந்து எல்லா உறுப்புகளுக்குமே மருந்து தயாரிச்சு அனுப்புற வேலைய இவரு தான் செய்றாரு. ஒவ்வொரு துளி ரத்தமே வந்து இந்த கல்லீரலால வந்து மானிட்டர் செய்யப்பட்டு தான் எல்லா இடத்துக்கும் அனுப்பப்படுது. இது இவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம இந்த கல்லீரல் அவ்வளோ விலை செய்யறது. அது இன்னைக்கு கல்லீரல்ல வந்து என்னெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னாக்கா, இந்த கல்லீரல் ஆரோக்கியமானது முதல் நிலை. கல்லீரலும், பித்தப்பையும் ஆரோக்கியமா இருக்கிறது முதல் நிலை. 2வது வந்து அந்த ஃபேட்டி லிவர் தான் 2வது நிலை அப்படின்னு சொன்னாங்க. 3வது வந்து அந்த கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு. 4வது வந்து அந்த குரோசிஸ் அந்த கல்லீரல் வந்து சுருங்கி, அது உள்ளுக்குள்ளவே கீறல் போல இருக்கும். அப்ப நெறைய பேர் வந்து பசியே எடுக்கல, எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் ரொம்ப நாளா பசியே இல்ல, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் தெரியுது. அப்ப கல்லீரல் வந்து அங்க இயக்கம் ரொம்ப அதனோட இயக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்கிறதால தான் அப்ப நமக்கு பசின்ற உணர்வு வரல. அப்ப இந்த கல்லீரலுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு, அத பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்ம ஹோட்டல் உணவெல்லாம் கட்டாயம் வெளி உணவ தவிர்க்கணும். ஏன்னா, எந்த ஆயில் வந்து கொதிச்சுட்டே இருக்கிற ஆயில், மசாலா, கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க. சுவைக்காக இன்னைக்கு என்னென்னவோ ஆட் பண்றாங்க. அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, இந்த பேக்டு ஐட்டங்க இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதேபோல குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் ஃப்ரிட்ஜில வச்சு வச்சு சில்லுன்னு சாப்பிடுறது. நேத்து சமைச்சத அப்படியே இன்னைக்கு எடுத்து அப்படியே சில்லுன்னு சாப்பிடுறாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இன்னொன்னு இந்த திருமணங்கள் ஐயா இன்னைக்கு சொன்னது திருமணங்களுக்கு போனா கொஞ்சம் தேவையானது மட்டும் சாப்பிட்டுட்டு வருவோம். இப்ப திருமணத்துக்கு போனா சாப்பிடாமயே வந்துடலாம் போல தான் தோணுது. இப்ப திருமணத்துக்கு போயிட்டு அந்த உணவுக்கு பின்னாடி ஐஸ்கிரீம் வேற இதுல. அத பின்னாடி வச்சுர்றாங்க. ஐஸ்கிரீம் வந்து அதுக்கு ஒரு கியூ நின்னு,
அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாம அதுவும் 2 தரம், 3 தரம் கூட வாங்கி சாப்பிடுறவங்கலாம் இருக்காங்க. அப்ப ரொம்ப பயமா தான் இருக்கு. இந்த வெளியிலலாம் போனா நம்ம இதெல்லாம் அதுதான் நம்ம மனோதிடம் நம்மளுக்கு வேணும். நம்ம உறுப்புகள் நம்ம நலமா இருக்கணும், நம்ம உடல் நலமா வச்சுக்கணும்னா, நாம தான் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும். அதேபோல மிதமான இந்த வெந்நீர் வந்து கல்லீரலுக்கு நலம் தரும்னு சொன்னாங்க. வெத்தலை பாக்கு அன்னைக்கு போடுறது ரொம்ப நல்ல பழக்கமா இருந்தது. இன்னைக்கு நம்ம அதையும் வந்து கல்யாணத்துல அதுக்குள்ள என்னன்னோ கலர் கலரா வச்சு ஒரு ருசியா அத ஒண்ணு குடுக்குறாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. இப்ப புதிதா நம்ம மாற்றணும் கற்றாழைல 2 வழி ஐயா அழகா சொன்னாங்க. இந்த சோத்து கத்தாழையோட வேர் பகுதிய, அந்த கற்றாழை வேர் பகுதிய வந்து நம்ம 6 இன்ச் அளவு எடுத்து 2 லிட்டர் தண்ணீர்ல கொதிக்க வச்சு, ஒரு நாள் முழுவதும் அந்த தண்ணிய சிப் சிப்பா அப்படியே சிறுக சிறுக ரசித்து மெதுவா அத டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு, வெதுவெதுப்பான நீர் மட்டுமே ஒரு நாள் முழுதும் ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டா இருக்கிற பிரச்சனைய நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லையா? எவ்வளோ நாளா நம்ம தவறு செஞ்சது, இந்த ஒரு நாள்ல நம்ம சரி செய்துக்கலாம். அது முடியல அப்டின்னா, இந்த கருவேப்பில, சீரகம், ஓமம், தனியா இதெல்லாம் போட்டு நைட் ஊற வச்சுட்டு, மறுநாள் வந்து அத கூட கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். அப்டின்னு ஐயா இன்னைக்கு கல்லீரல் பத்தி அழகா அந்த பாதிப்புகள், அதுலருந்து நம்ம எப்படி வெளில வரலாம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்னு மிக சிறப்பா இன்னைக்கு விளக்கம் குடுத்துருக்குறாங்க. நம்ம மறுபடியும் வேணும்னா இத மீண்டும் ஒரு முறை YouTubeல வந்துரும். கேட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, நம்ம எல்லாருமே நம்ம பயன்பெறலாம். ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம தான் உருவாக்கணும். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களே நாம் இப்ப துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். ஆக்குயிலர் மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஒரு சின்ன அறிவிப்பு குடுத்துட்டு நம்ம கேள்வி பதில் கேட்க இருக்கிற அன்பர்கள வந்து நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அறிவிப்புகள் மட்டும் பயிரலாம். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு நமக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுடைய தற்சோதனை நிகழ்வு இருக்குது. அதுல கலந்து நாம அ கலந்து கொள்வோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். அ அந்த நிகழ்வுகளையும் நாம கலந்து கொள்வோம். நாளை சனிக்கிழமை அப்படின்றதால ஏஒய்பி 4 கிளாஸ் வந்து 12 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவங்க நடத்துவாங்க. அதுல 4 ஆசிரியர்கள் இருந்தா அன்பர்கள் அதுல நாம கலந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து அடிப்படை பயிற்சி. செப்டம்பர் 12, 13, 14 அடிப்படை பயிற்சி இருக்கு. 3வது வெள்ளி, சனி, ஞாயிறு 19, 20, 21 பட்டறை வகுப்பு நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து பயன்பெறுவோம். ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதிலுக்கு செல்லலாம். கலைச்செல்வி அம்மா. கேள்வி பதில் நேரம். ஓகே. முதல் அன்பர் எக்ஸிமோ 220747 அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா, நீங்க பேசலாங்கம்மா. பத்மாவதி அம்மா, ஜியோமி பத்மாவதி அம்மா. ஜியோமி பத்மா. அன்மியூட் ஆயிடுச்சு. நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. அன்பர்கள் வந்து தெளிவா கேள்வியை மட்டும் நேரடியா கேளுங்க. இப்பயே மணி 8 ஆக போகுது. அதனால கேள்வியை தெளிவா சுருக்கமா கேளுங்க. ஐயா பதில் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி குறுக்குல இடையில பேசாம உங்க பதில பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசுங்க. கேக்குதாங்கம்மா? ஐயா வாழ்க வளமுடன். நான் வந்து ஐயா கிட்டதான் கேள்வி கேட்கிறேன். நான் வந்து அதிகமா மாத்திரை எடுத்துட்டேன். ஒரே ஒரு குறிப்பிட்ட மாத்திரை நிறைய வருஷமாவே எடுத்துட்டேன். அது வந்து எனக்கு இப்ப நம்ம மகரிஷி பயிற்சி பண்ணும்போது எனக்கு உடம்புல எல்லா மாற்றமும் தெரியுது. ஆனா இப்போ நான் அது என்னால உணரவும் முடிஞ்சிச்சு. எனக்கு நிறைய வருஷமா பசியே எடுக்காது. எப்பயாவது ஒரு டைம் தான் பசியே எடுக்கும். அந்த மாதிரி இருந்தது. இப்ப எனக்கு உடம்பு வந்து அதிகமா சூடாவும் இருக்கு. அப்புறமா என்னோட வெப்பம் எல்லாம் கண்லயே வெளியே வருது. அப்ப வந்து எனக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்குன்றது நிஜமா? கண்டிப்பா கல்லீரல் பாதிப்பு இருக்குங்க. ஆம். அதாவது நிஜம். ரொம்ப பசிங்க சார். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் தான் நான் பசிய உணர்ந்தே சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் பசியே எடுக்க மாட்டேங்குது. நான் உடம்பு வந்து ரொம்ப லீனா இருக்கேங்க சார். ரொம்ப 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 லீன்.
அப்புறம் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். அந்த மாரி 2மே இருக்கு. நம்ம சொன்ன குறிப்பெல்லாம் கடைபிடிங்க. கூடுதலாக எண்ணெய் குளியல், ஆயில் பாத் வந்து எடுத்துக்கங்க. குளு உடல் வெப்பமெல்லாம் ஆ. குறைஞ்சிரும் உங்களுக்கு. சரி. சரிங்க சார். அதாவது இப்ப எனக்கு இருக்கிற பாதிப்பே வந்து மகரிஷி பயிற்சியிலே பயிற்சியும், அப்புறமா தியானத்துல வந்து ஃபுல்லா டீடாக்ஸ் ஆகி இத மட்டும் தான் இப்ப 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நல்லா டீடாக்ஸ் ஆயிட்டு, என் உள்ளுறுப்பு எல்லாத்தையும் உணர முடியுது. இப்ப கடைசியா எனக்கு நல்லது. இப்போ 100% கல்லீரல் பாதிப்பு இருந்து என்னால கெஸ் பண்ண முடிஞ்சுது. நிஜமாவே இன்னைக்கான கிளாஸ் எனக்காக வந்த கிளாஸ் மாரியே இருந்துச்சுங்க சார். ரொம்ப சரி. நன்றி. கண்டிப்பா 100% நான் இத ஃபாலோ பண்றேன். நன்றி. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் அன்மியூட் கொடுத்துருக்காங்க. பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இதே நன்றி. மாதிரி தான் ஐயா என்னுடைய உறவினர் வந்து பாதிப்படுத்தாரு. கல்லீரல்ல ப்ராப்ளம் வந்து நெருஞ்சி முள்ளுல நாங்க கஷாயம் போட்டு குடுத்தேன் ஐயா. அது சரி. ஒண்ணும் சரி வரல. திரும்பி அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட்ட வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. நீங்க சொன்னது அவ்வளோ தூரம் இருந்தது. அந்த பசியின்மை இல்லாம இருந்தது. ஆனா அவருடைய உடல் உழைப்பு கம்மியா தான் இருந்தது. ஆனா வாக்கிங் வரைக்கும் காலைல ஏர்லி மார்னிங் போயிட்டு வருவாரு ஐயா. நீங்க அவரு வந்து சுகர் வந்துடுது ஐயா. சுகர் இருக்கு. அப்ப நீங்க கடைசி இப்ப சொன்ன அந்த சோற்றுக்கற்றாழை பண்றது நல்லதுங்களா ஐயா? இன்னும் இந்த கருவேப்பிலை, ஓமம், கொத்தமல்லினா தழை பண்ணுங்களா? அந்த 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 தனியா பருப்பு தனியாங்கய்யா. பண்ணுங்க. தனியா. நான் தனியா அந்த கொத்தமல்லி உருண்டலா விதை. இருக்கு. விதை இருக்கு இல்லையா? கொத்தமல்லி விதை. தனியா என்பதைத்தான் பயன்படுது. அது விதை, கருவேப்பிலை, ஓமம், அப்புறம் என்னங்க ஐயா சொன்னீங்க? சீரகம். நற்சீரகமா பெருஞ்சீரகமா ஐயா? சாதாரண சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரகம் தான். ஓகேங்க ஐயா. இது பண்றேன். ரொம்ப நல்லா சிறப்பான ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்களாம் எவ்வளவு தூரம் உணர்ந்து டாக்டரோட உணர்ந்து சொல்றீங்க. அதுவும் வந்து ரொம்ப இறை சாதனமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அவருக்கு நான் அந்த நீங்க சொல்ற குறியீடா அவருக்கு நான் சொல்லி ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. இறையாற்றலும் குருவாற்றலும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சியா இருங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மை நீங்க சொன்னது அப்படியே இருந்தது ஐயா. நான் அவருக்கு இருந்தது அப்படியே நீங்க சொன்னது நான் அப்படியே பண்ண மகிழ்ச்சி ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரிதா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்கம்மா. யூரின் இன்ஃபெக்ஷனா இருந்துச்சுங்க சார். ஆனா இப்ப இல்ல. அது கல்லீரல் இதுதான் இருக்குமா சார்? அதாங்க எல்லா இதற்குமான மருந்து கல்லீரல் தயாரிப்பாங்க. இப்ப அவங்களோட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, அது பிரச்சனை சால்வ் ஆகாம இருக்கு. அது நிரந்தரமா இருந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க நம்ம சொல்லியிருக்க 2 வழிமுறைகள் எதான கடைபிடிங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா, இன்னொன்னு கூட செய்யலாம் நீங்க. வெட்டிவேர் இருக்கு இல்லைங்களா? வெட்டிவேர கஷாயம் பண்ணி எடுத்துக்கங்க. வெட்டிவேர தண்ணியில போட்டு காய்ச்சி 2 டம்ளர் தண்ணி ஊத்துறீங்கன்னா, 1 டம்ளரா சுண்ட காய்ச்சிக்கிட்டு அத பயன்படுத்துங்க. வெட்டிவேர் அத சாப்பிடும்போது இன்ஃபெக்ஷன் போயிரும். நீர்மூழ்கி குடிக்கலாமா சார்? நீர்மூழ்கி குடிச்சிட்டு இருக்கேன். நீர்மூழ்கி குடிக்கலாங்க. இன்ஃபெக்ஷன் போகாது அதுக்கு. சரி சரிங்க சார். வெட்டிவேர் பயன்படுத்துங்கம்மா. இன்ஃபெக்ஷன் சரியாகும். ஓகேங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை கோபி அவர்கள் பேசலாங்க. அன்மியூட் கொடுத்துட்டு. வாழ்க ஐயா. ஐயா ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு. அதாவது கால் பிளேடர்ல வந்துட்டு ஸ்டோன் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஸ்டோன் வந்து எப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த கால் பிளேடர் வந்து சென்டர் பார்ட்ல இருந்தது அந்த ஸ்டோன், ஸ்மால் ஸ்டோன்ஸ். இட்ஸ் லைக் சரி. 1 சென்டிமீட்டர் கிட்ட ஆக்சுவலா. சரி. ஸோ அந்த ஸ்டோன் அப்படியே மூவ் ஆகி இப்போ வந்து நெக்ல வந்து நின்றுட்டு இருக்கு ஆக்சுவலா அந்த ஸ்டோன் வந்து. சரி. ஸோ அது சரி. எப்படி அந்த ஸ்டோன் வந்து இப்போ டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு அவங்க வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஸோ இவனு நோ நீட் டு ஒரி அப்படின்ட்டு இருக்காங்க. பட் எப்போ உங்களுக்கு அந்த பெயின் வந்து அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அந்த சர்ஜரிக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. பட் அது வந்து வித்தவுட் சர்ஜரி எப்படி ஐயா வந்து கொண்டு வர முடியும்? அந்த ஸ்டோனை வெளியே கொண்டு வர முடியுமா? நீங்க அதை சோற்று கற்றாழை சொன்னோம் இல்லைங்களா? சோற்று கற்றாழையினுடைய வேர் பகுதியை கட்டாயம் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு அது பயன்படும். உங்களுக்கு அந்த கல்லை வந்து சீக்கிரம் கரைச்சிடும் உங்களுக்கு. சோற்று கற்றாழை. ஓகே ஓகே. ம். அது கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம் ஐயா. அது ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் ஏற்படாதுல்ல? கண்டினியூஸா சாப்பிடுங்க. அது முழுமையா நீங்க வரைக்கும் தாராளமா பயன்படுத்தலாங்க. ஓகே ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்தது கலைவாணி அவங்க
அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா, நீங்க பேசலாம். கலைவாணி. அம்மா கலைவாணி அம்மா. வணக்கம் ஐயா. கால் நகம் வெள்ளையா அப்படியே வணக்கம். கட்ட நகம் வெள்ளையா போகுதுங்க ஐயா. சரி, அதாங்கம்மா. இந்த நகம் வந்து லைட் பிங்க் கலர்ல இருக்குதுங்கம்மா. அந்த கலர்ல இருந்து வேற எந்த நிறத்துக்கு மாறி இருந்தாலோ இல்ல பிளவு பெற்றிருந்தாலோ இது எல்லாமே பாதிப்பின் அறிகுறி. வெள்ளை கலரா தான் இருக்கு ஐயா இந்த கட்டை புரியலைங்க. வெள்ளை வெள்ளையர்னு இருக்குங்களா? வெள்ளையா வருது, அப்படியே மாவு மாவு போல போகுது, வெள்ளையா சுண்ணாம்பு போல ஆகுது. ரத்தம் குறைவா இருப்பீங்க. ரத்தம் இரும்பு சத்தும் குறைவா இருப்பீங்க. உணவுகள்ல அதை கவனம் செலுத்துங்க. முருங்கைக்கீரை இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. நன்றி ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க. ஐயா கேள்வி பதில் நிறைவாயிடுச்சுங்க. யாரும் இல்லைங்கய்யா. சரி, இதுவரை நமது அம்மா நிறைவு செய்யுங்கம்மா. ஐயாவை மீண்டும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்யலாம். சரிங்க. இதுவரை நமது அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பாகவும் விளக்கமாகவும் பதிலளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி மகிழலாம். ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நீங்க ரிலீவ் ஆக விரும்பினா ரிலீவ் ஆயிக்கலாங்கய்யா. சரி. நன்றிங்க ஐயா, மிக்க நிறைவாக நன்றி. 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 ம். நிகழ்வின் நிறைவாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடவிருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். வேதாத்திரிய கவி கார்த்திகேயன் ஐயா, நீங்க பாடலாங்க. கார்த்திகேயன். ஐயா கார்த்திகேயன் ஐயா ஒரு டைம் டச் பண்ணுங்க. ஐயா மியூட் ஆயிருக்கு, பேசலாங்க ஐயா, பாடலாம். பாடலாங்க ஐயா. அம்மா அடுத்தவங்களுக்கு போயிடுங்க, அவங்க நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது உதயகுமாரி அம்மா, அவங்க பாடலாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட இருக்கிறவங்க வைரமணி அம்மா, பாடலாங்கம்மா. நன்றிங்கம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்,
பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி மற்றும் உலக நல வாழ்த்து இனிமையாக பாடிக் கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை அன்பர்களுக்கும் இறை தொண்டர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு தற்போதனை நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.